Excuse me, Mr. Kandasamy, ஒரு காஃபி குடிப்போம், come with me. Excuse me, Mr. Kandasamy, ஒரு long drive போலாம், come with me. என்ன பண்டைக்கு வேலையால போல்ட நம்பிட்டீங்க, அதுதான் மழை வரப்போகுது போல டாக்டர். அதோட கொஞ்சம் பதட்டமாக இருக்கிறீங்களே, என்ன விளைச்சின? எனக்கு ஒரு பதட்டம் ஒன்றும் இல்லை. ஆனால் என்ன கிஃப்ட் கொடுக்கலாம்ன்ட்டு தான் ஒரு யோசனையாக கிடக்குது. அதுதான் யோசித்து கொண்டிருக்கிறேன். இது கொடுத்தா பிடிக்குமோ, அது கொடுத்தா பிடிக்குமோ, அதுதான் யோசித்து கொண்டிருக்கிறேன். என்னத்துக்கப்பா கிஃப்ட் கொடுக்க போதுன்னா, யாருக்கு கிஃப்ட் கொடுக்க போறீங்க? ஒரு பர்த்டே கிஃப்ட் ஒன்று கொடுக்கணும், அதுதான் யோசிச்சு கொண்டிருக்கிறேன். இருக்கப்பா பர்த்டே, எங்களோட குடும்பத்தில் ஒருத்தரத்தின் பர்த்டேல, பிள்ளைகள பர்த்டேயும் இல்லை, என்னோட சொந்தத்தாரர்கிட்ட ஒருத்த பர்த்டேயும் இல்லை, உங்களோட சொந்தக்கார ஒருத்தருக்கும் பர்த்டேல இருக்கப்பா பர்த்டே. ஏன் பர்த்டேக்கு கிஃப்ட் வந்து பிள்ளைகளுக்கும் சொந்தக்காரருக்குமே கொடுக்கணும். பழைய நாட்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்களுக்கு கொடுக்குறே இல்லையே. அது சரி. உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும். அது என்ன ஃப்ரெண்ட் இன்றைக்கு பர்த்டே அப்பா? ஃப்ரெண்ட் ஒருத்தருக்கும் பர்த்டே இல்லையப்பா. இந்த பக்கத்து வீட்டு ஆன்டிக்கு தான் இன்றைக்கு பர்த்டே. அதான் அவருக்கு ஒருக்கா கிஃப்ட் ஒருக்கா கொடுப்பேன். பக்கத்து வீட்டு ஆன்டிக்கு பர்த்டே அதே கொடுக்க போறீங்க? சில ஆன்டி வந்து இந்த ஃபேஸ்புக்கில் பிள்ளைய டேட்டை பர்த் போட்டிருப்பா. வடிவா விசாரிச்சிருங்க இன்றைக்கு தான் ஆன்டி இந்த பர்த். இல்லை இன்றைக்கு தான் பர்த்டே. நான் அவெல்லாம் வடிவாக கதைக்கிறேன்னா தானே எனக்கு தெரியும் இன்றைக்கு தான் பர்த்டே. அதுதான் என்ன கொடுப்போம்ன்ட்டு தெரியல. அதுதானப்பா ஒரு மணிக்கூடு ஒன்று வேண்டி கொண்டு வந்தேன். நான் கொண்டு கொடுத்து விடுவோண்டு அது. உங்களுக்கு என்ன விசரே மணி கொண்டே பிணிக்குவீங்க? பேசாம இந்த க்ளோசட்டுக்கு போய் பாருங்கோ. கிணறு 2 சாதகம் கட்டாம வச்சிருக்கு. கதையில போட்டு சாதகை ஒரு கிஃப்ட் பேக்ல போட்டு கொண்டே கொடுக்கல. என்னப்பா நீ கட்டின சாரிகை என்னண்டப்பா கொண்டே பர்த்டே கொண்டே கொடுக்குறது? அதுக்கு ஒரு சாரியை கொண்டே கொடுக்குறது பர்த்டேக்கு சரி ஆன்டிக்கு? நான் கட்டின சாரியை கொண்டே கொடுக்க ஜெமான். கெண்டு போட்டு சாரியை என்னட்ட கட்டாம கொடுக்க அதை கொண்டே கொடுக்கும். ஏன்னப்பா நீ தானே இப்போ ஃபங்க்ஷனுக்கு அடிக்கடி போகிற, நீ புது சாரி கட்டுற, நீ என் சாரி கட்டாமல் வச்சிருக்கிற? அந்த சாரி எல்லாம் உங்களோட சொந்த சாரை கொண்டு போகிறது வந்து சீப்பான சாரி. எனக்கு அது வீப்பமே எல்லாம் தான் வச்சிருக்கிறேன். சரி உங்களோட ஆன்டி கொண்டே போடுவேன். சும்மா அப்போப்பா சாரியை கொண்டே கொடுக்கக்கூடாது, சரியில்லை. நான் மணிக்கூடே கொண்டே கொடுக்க. எனக்கு பெருகி நீங்கள் மணிக்கூடு நல்ல விலைக்குத்தான் வேண்டி இருப்பீங்களே. கொண்டே ரிட்டர்ன் பண்ணும் போது சரியோ கொண்டே ஆன்டிக்கு அந்த க்ளோசட்டிற்கு ஒரு சாரியை எடுத்து கொண்டே கொடுங்க சரியோ. நான் சொல்றதுக்களுக்கு இந்த சொந்த தட்டாதங்க சரியோ. சும்மா போப்பா சாரிக்கு எல்லாம் கொடுக்குற சரி வராது. என்ன நினைப்பா கொண்டே சாரி கொடுக்குறது? நான் மணிக்கூட்டை கொண்டே கொடுத்துட்டு வரேன். என்ன ஆன்டிக்கு மணிக்கூடு கொடுக்க போனீங்க, சந்தோஷமா வருவீங்களா பார்த்தா சோகமா வந்துருக்குதுங்களா? என்னப்பா நடந்தது? என்னப்பா ஆன்டிக்கு பிடிக்கலையே நீங்க வண்டி கொண்டு போன மணிக்கூடு? இல்லையாப்பா என்னத்த சொன்னாலும் அப்பா அந்த சொல்லுவாங்களானே, பொஞ்சாதி சொல்ல தட்டக்கூடாது, தட்டினால் நல்லது நடக்காது, உங்களை கொண்டுமே நல்லது நடக்காதுன்னு. அது வடிவா தெரிஞ்சு போச்சப்ப. என்னப்பா ஆன்டி பேசி போட்டாதே தான் சும்மா அதுக்கு ஏன்னு போடாத எக்ஸ்பென்சிவ் மணிக்கூடு வண்டி கொண்டு நீங்க வந்து பேசி போட்டாதே ஆன்டி. என்ன சொன்னாலும் அப்பா நீ சொன்னதை நான் கேட்டுருக்கணும் அப்பா. நீ சொன்னதை நான் கேட்காம போனேன்னு இப்போதானப்பா வருத்தப்படுறேன்ப்பா. ஏன் தான் நான் அப்படி செய்தேன்? ஒரு செகண்ட் நீ சொன்னதை கேட்டிருக்கலாமன்ட்டு. அப்படி என்னப்பா நடந்தது? என்ன நடந்துட்டு சொல்லுங்கப்பா. இல்லையாப்பா நான் மணிக்கூடு வண்டி கொண்டு போனான். மணிக்கூடு வண்டி கொண்டே ஹாப்பி பர்த்டே சொல்லி போட்டு அவருக்கு மணிக்கூடு கொடுக்க அவள் சொன்னாப்பா, நீங்கள் ஆசையாக மணிக்கூடு வண்டி கொண்டு வந்த நீங்களானே, நீங்களாயே ஆசையாக இந்த கையில் கட்டி விடுங்கொண்டு சொன்னாப்பா. இதே அப்பா நான் உண்ட சொல்ல கேட்டு பொஞ்சாதி சொல்ல தட்டாத புருஷன் மாதிரி சாரியை நான் கொண்டே கொடுத்துருந்தாலப்பா. சேலை கட்டும் பெண்ணுக்கு ஒரு வாசம் உண்டு, கண்டதுண்டா கண்டவர்கள் சொன்னதுண்டா. சேலை கட்டும் பெண்ணுக்கு ஒரு வாசம் உண்டு, கண்டு கொண்டே கண்களுக்குள் பள்ளி கொண்டே.